டியூஸ்டே மார்னிங் முள்ளங்கி சாம்பார் பண்ணலான்னு சொல்லி சாம்பாரும் முள்ளங்கியும் ஒன்றா போட்டு வேக வச்சாச்சு. முள்ளங்கி தனியாக வேக வைக்கும்போது ஒவ்வொரு தடவை வேகாத மாதிரி இருக்குது. அதனால் பருப்போடையே போட்டு வேக வச்சிடுறது. இப்போல்லாம் சாம்பார் வச்சா எனக்கு ஸ்கூலுக்கு மினி இட்லி தான் வேணும்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பி வந்துடுறாரு. ப்ரான் தான். சாம்பாரோட மினி இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் போல். பசங்க கூடயே ஷேர் பண்ணி சாப்பிட்றங்காட்டி எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க போல் இருக்குது. ஸோ அதை நான் ரெக்ரேட் பண்ணுறதில்ல. அந்த அன்னைக்கு மட்டும் மினி இட்லி போட்டு கொடுத்துட்றது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காமனாக எல்லாத்துக்குமே பெரிய இட்லி ஊற்றியாச்சு. குட்டி இட்லி ஊற்றிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். இந்த மினி இட்லி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க, குட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டி. இதை பிளேட்லேருந்து எடுக்கும் போது ரவுண்டாக வரணும், அந்த ஷேப் மாறிடக்கூடாது. இது வேறு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. ஆல்ரெடி எண்ணெய் தொடச்சி தான் ஊற்றுறோம். எடுக்கும்போது ஸ்பூனை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும், ஷேப்பெல்லாம் மாறாது. ஸ்நாக் பாக்ஸுக்கு நட்ஸும் கடலை மிட்டாய் வச்சு பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு vlogல மீட் பண்ணலாம். பை.